அனைவருக்கும் வணக்கம். தமிழ் குடில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி 3யுமே நம்ம நறுக்கிக்கிறலாம். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி 3யுமே நம்ம நறுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடான உடனேயே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இதில் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறலாம். வெங்காயம், காஞ்ச மிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இது ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிறலாம். தக்காளி சேர்த்து நம்ம வதக்கி வைக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இது கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துக்கிட்டு தக்காளி, வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம இப்போ இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். சட்னி அரைக்கும்போது பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. நாம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது சட்னி தாளிச்சுக்கலாங்க. இதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே கடுகு சேர்த்துக்கிறலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை சட்னியில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ இதை சட்னியில் கொட்டிட்டு நல்லா கலக்கி விட்டுலாங்க. அவ்வளோதான், சட்னி தாளிச்சாச்சு. தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசைக்கெலாம் அந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.